தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அநேகர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அதிகமாய் விரும்புகிறோம். எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாரும் நான் தவறு செய்யும் போது என்னை மன்னிக்கணும், எல்லாரும் என்னை அரவணைக்கணும், எல்லாரும் என் மீது அன்பு காட்டணும், எனக்கு எல்லாரும் நன்மை செய்யணும்னு சொல்லி நம்ம அதிகமாய் விரும்புகிறோம். நல்லதுதான். ஆனா வேத வசனம் இதை குறித்து சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இயேசு ஊழியம் செய்த நாட்களில அவர் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்களை கவனிச்சு பாருங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிற நாள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். எல்லாரும் அன்பு கூற வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். நாமும் பிறரை அன்பு கூற வேண்டும். எல்லாரும் நான் தவறு செய்யும் போது மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப நம்மளும் மன்னிக்க வேண்டும். எல்லாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்மளும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் திட்டமாய் சொல்கிறது. எத்தனை பேர் இந்த கடைசி நாட்களில் நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் வேத வசனம் திட்டமாய் சொல்கிறது. சுயநலமா இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. அது வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அப்ப எனக்கு யார் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை எல்லாவற்றையும் நான் திரும்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் திட்டமாய் சொல்கிறது. அன்பு தேவ ஜனங்களே, இந்த வருடத்தின் நிறைவான நாட்களுக்கு வந்திருக்கிறோம். நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நமக்கு தான் எல்லாரும் உதவி செய்யணும், அன்பு காட்டணும், எனக்காக எல்லா காரியத்தையும் செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம யாருக்காக என்ன செய்கிறோம்? அன்பு காட்டுகிறோமா? பிறரை மன்னிக்கிறோமா? பிறரை நேசிக்கிறோமா? பிறர் எனக்கு விட்டு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம் எந்த காரியத்தை நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களில இதையெல்லாம் நாம் சரிப்படுத்த வேண்டும். இதை சரிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புறீங்களோ அதை நீங்க திரும்ப செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கான நன்மை நிச்சயம் அந்த நாள்ல வெளிப்படுத்தி கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம். மனுஷர் எங்களுக்கு என்ன செய்ய நாங்கள் நினைக்கிறோமோ அதை நீங்களும் செய்கின்ற வேதவசனத்தின் மூலியமா நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டியதை செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யப்பா. மகிமை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.